ஓடி ஸ்டில்ல பாருங்க. நண்பன் அழுத்தது எப்படி வேமாலாம் போகாத, சும்மா பொறுமையாவே போ. வலிக்கிறா ப்ரோ. நாங்க டிராகன் ப்ரோ, நாங்க டிராகன், நீங்க வெறும் கொக்கு தான். நாங்க தான் நெருப்பு விடுவோம். அது வாதே இங்கிட்டு வானே. கேப்டன் சரியில்லையா அஜித் குமாரண்ணா? ஏய் நண்பன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அழுத்துறது? நல்லாதான் இருக்கு. பைய அழுத்தினா அது வேற போலாம். ஏமாத்துனா அங்க நீங்க என்ன விளையாட்டு இங்க வானே. அரை மணி நேரம் 10வது அவங்க வேமா போறாங்கடா. அந்த போட்டுக்கறேன் அவரு. அது 2 பேர் போட்டுங்க. 2 பேரோட ஏமா போயிருமோ? சரி இப்ப ஆஹா வந்தீங்கன்னா பாருங்க, கப்புள்ஸா வந்தீங்கன்னா அங்க போட்டை அப்படி நிப்பாட்டி நல்லா பேசிட்டு போலாம். நீங்க தெரியுமா கேப்டன்? அது உங்க மாதிரி ஹெல்ப் போட்டு தான் இடிக்கிறது. முடிஞ்சா மோதி பாருங்க. அண்ணே ரேஸ் போடுவாங்க. முடியாது ப்ரோ, முடியாது. நீங்க என்னன்னா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. எங்க கேப்டன் வேற மாதிரி ப்ரோ. ஜாக்ஸ் வேற தெரியுமா? இந்த தடுமாறின இங்கிலீஷ் உங்களுக்கு எதுக்கு? ஏன் சிக்னலா எங்க போட்டுருக்கு? என்ன அங்க பாருங்க, ஒருத்தன் தானே அழுத்துறான். கேப்டன் ஒரு ஆளு ஒரு போட்டு தான் அழுத்தும். அவர் ஒரு ஆளு அப்படி வருது. மாதிரி இருக்கா? அழுத்துங்க கொஞ்ச நேரம். நாங்க ஒரு பிரேக் வேணாமா எங்களுக்கு? கேப்டன் டயர்டா இருக்காதா? என்ன இருக்கான் பாரு. கீழே குதிச்சு நீச்சல் அடிச்சு அங்க பேரு அப்படியே வரோம். எப்படி பூச்சாலும் இங்க பக்கம் ஆள் இருக்குப்பா. நீ
உனக்கு ஆடி கேர்ள்ஸ் ஆடி இருக்குல்ல, ரோஸ் பிங்க். கேர்ள்ஸே காணாமனே. யாருக்கா அழுத்து ரெடி, நீங்க அழுத்து, நம்ம பாஸ்டா பண்றோம். இங்கிட்டு டேய் என்னடா போங்க, அழுத்தவே இல்ல, அழுத்துறா திருப்புங்க. பேக் டு சார்ஜ். ஓட்டு. ஓடணும் அண்ணா, அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான், அவனை ஓட்ட முடி. அவ்வளோதாங்க, இதோட ஊட்டி முடிஞ்சு. அடுத்து நம்ம வயநாடு நோக்கி போகிறோம். அதுக்கு முன்னாடியே 1-2 வியூ பாயிண்ட்லாம் இருக்கான். அதெல்லாம் அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு கிளம்புறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இது என்ன இடம்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, எல்லாம் பிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு வெட்ட வெளியா இருக்கு. கோல்ஃப் விளையாடுற இடம் மாதிரியே இருக்கலாம். இங்கே இருங்க கைஸ், ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல என்ன வியூ இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இதுக்கு நாங்கள் 40 ரூபா கொடுத்து உள்ளே வந்திருக்கோம். ஃபுல்லாக ஏமாற்றம் தான். இந்த ஏமாற்றத்தோடைய அடுத்து ஏதோ ஃபால்ஸ் இருக்கான், அங்கே போயிட்டு பார்க்கலாம் வாங்க கைஸ். இதுதான் ஃபால்ஸ், இதுதான் அந்த பயங்கர ஃபால்ஸ். இதை பார்க்க சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது.
இருந்தோம், பாதி பேரில் போலீஸ் உடைச்சிட்டாங்க. அடிச்சுட்டு இந்த தைரியமாக தான் இருந்தேன். லைசன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, பேப்பர் எல்லாமே பெர்ஃபெக்டாக வச்சுருந்தோம். ஆனால் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பைக்குக்கு இருக்கணுமா, அது இல்லை அப்படின்னா 1000 2000 போயிருக்காங்க. ஆனால் அங்கே அண்ணன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல அதை பற்றி என்னன்னு. நீங்களே யாராச்சும் வர மாதிரி